குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம மெமரியில ஒரு கொஸ்டின் பார்க்கலாம். உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின் கொடுத்துருந்தேன். இந்த கொஸ்டினுக்கு நம்ம ஆன்சர் பார்க்கலாம். பாருங்க, ஒரு புஷ் பட்டன் தான், ஒரு கன்வேயர் தான். சிங்கிள் இன்புட் சிங்கிள் அவுட்புட். பாருங்க, இனிஷியலா வந்து ஆஃப்ல இருக்கும். ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணும்போதும் கன்வேயர் வந்து ஆஃப்ல இருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பண்ணும்போது கன்வேயர் வந்து ஆஃப்லயே தான் இருக்கணும். செகண்ட் டைம் ஆன் பண்ணும்போதும் கன்வேயர் வந்து ஆஃப்ல இருக்கணும். செகண்ட் டைம் ஆஃப் பண்ணும்போது கன்வேயர் வந்து ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் டைம் ஆன், ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப், இதோட ஸ்டேட்டஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த மெமரியில ஸ்டோர் பண்ண போறோம். மெமரி 0, மெமரி 1, மெமரி 2, இந்த மாதிரி நம்ம ஸ்டோர் பண்ணி நம்ம அவுட்புட் எடுக்க போறோம். இதுக்கான ப்ரோக்ராமிங் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். சிங்கிள் இன்புட் தான். அட்ரஸிங் வந்து பார்த்தீங்கன்னா x0. ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ற ஸ்டேட்டஸை நான் ஒரு மெமரியில ஸ்டோர் பண்றேன். மெமரியில ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த மெமரியை வந்து ஹோல்டில் வச்சுக்கிறதுக்கு நம்ம லேச்சிங் சர்க்யூட் பண்றேன். மெமரி 0வை லேட்ச் பண்ணியாச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ற ஸ்டேட்டஸ்க்கான ப்ரோக்ராம் இது. அடுத்து வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பண்றதுக்கு, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் போட்டுக்கிறேன். சேம் அட்ரஸ் x0. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பண்ற ஸ்டேட்டஸை ஒரு மெமரியில் எடுத்துக்கிறேன். மெமரியில் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸ்டோர் பண்ணியாச்சு. இப்போ இந்த மெமரியை வந்து நான் மெமரி 1 ஹோல்டில் வச்சுக்கிறதுக்கு நான் லேச்சிங் சர்க்யூட் பண்ணிக்கிறேன். இப்போ இங்க பாருங்க, இந்த ரங் வந்து பாத்தீங்கன்னா பிஎல்சி ரன் ஆன உடனே நமக்கு ஆக்டிவ் ஆயிரும். அது அப்படி ஆகக்கூடாது. இந்த மெமரி 0 ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் இந்த ரங் ஆக்டிவேட் ஆகும். அதனால இந்த மெமரி 0வை நான் இங்க இன்புட்டா கால் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ ஃபர்ஸ்ட் டைம் ஆன் முடிஞ்சு, ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் முடிஞ்சு. இப்போ செகண்ட் டைம் ஆன். செகண்ட் டைம் ஆன் பண்றது ஒரு இன்புட் எடுத்துக்கிறேன், சேம் இன்புட். அதுக்கு ஒரு மெமரி எடுத்துக்கலாம். மெமரி 2, செகண்ட் டைம் ஆன் பண்ற ஸ்டேட்டஸ். இந்த மெமரியை வந்து நான் ஹோல்டிங்ல வைக்கிறதுக்கு லேட்ச் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த மெமரி 1 ஆன் ஆனதுக்கு அப்புறம் தான் நமக்கு இந்த ரங் வந்து ஆக்டிவேட் ஆகணும். அதனால இங்க மெமரி 1 நான் இன்புட்டா கால் பண்ணிக்கிறேன். இப்போ செகண்ட் டைம் ஆன் பண்ற ஸ்டேட்டஸ் நம்ம ஒரு மெமரி போட்டாச்சு. செகண்ட் டைம் ஆஃப் பண்ண ஸ்டேட்டஸ் எடுக்கணும். செகண்ட் டைம் ஆஃப்க்கு ஒரு நார்மலி க்ளோஸ் கான்டாக்ட் எடுத்துக்கிறேன். செகண்ட் டைம் ஆஃப் ஒரு மெமரி எடுத்துக்கிறேன். மெமரி 3ல ஸ்டோர் பண்ணிக்கிறேன். இந்த மெமரி 2 ஆன் பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ரங் ஆக்டிவேட் ஆகணும். அதனால மெமரி 2வை இங்க இன்புட்டா கால் பண்ணிக்கிறேன். மெமரி 2வை இன்புட்டா கால் பண்ணியாச்சு. இப்போ இந்த ரங் ஆக்டிவேட் ஆயிடுச்சு. இந்த மெமரி 3 எப்போ ஆன் ஆகுதோ அப்பதான் நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தட் மீன்ஸ் செகண்ட் டைம் ஆஃப் பண்ணும்போது அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ பேரலல் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். இன்புட்ல மெமரி 3 ஆன் பண்ணும்போது நமக்கு அவுட்புட் ஆன் ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் கைஸ் ப்ரோக்ராமிங். இதுக்கு நம்ம இப்போ எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுங்க. பில்டு கொடுங்க, சிமுலேஷன் ஆன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு பேராமீட்டர் ப்ளஸ் ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் எஸ் கொடுங்க. again எஸ், க்ளோஸ். இப்போ பாருங்க, நார்மலி க்ளோஸ் கனெக்ட் எல்லாம் ஆல்ரெடி ஆக்டிவ்ல இருக்கு. ரைட் சைட் டாப்ல பாருங்க, மானிட்டர் மோடு ஆன்ல இருக்கு. மானிட்டர் மோடுக்கு இப்போ ரெடியா இருக்கு. இப்போ வந்து மாடிஃபை வேல்யூ பார்க்கலாம். மாடிஃபை வேல்யூ போயிட்டு எந்த இன்புட் ஆன் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணுங்க. இங்க பாருங்க x0 வந்துருச்சு. இது ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணியாச்சு.
ஃபர்ஸ்ட் டைம் ஆன் பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் டைம் ஆஃப் பண்ணுற ஸ்டேட்டஸை இந்த மெமரி ஒன்ல ஸ்டோர் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் ஆன் பண்ணுற ஸ்டேட்டஸை மெமரி டூவில் ஸ்டோர் பண்ணியாச்சு. செகண்ட் டைம் ஆஃப் பண்ணுற ஸ்டேட்டஸை இந்த மெமரி த்ரீல ஸ்டோர் பண்ணியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரி நமக்கு அவுட்புட் ரன் ஆகுது. இதுதான் கைஸ் இதுக்கோட ப்ரோக்ராமிங். இந்த மாதிரி உங்களுக்கு கொஸ்டின் வந்து கேட்பாங்க இன்டர்வியூவில். அப்புறம் இதில் வந்து நம்ம எப்படி ரீசெட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா நம்ம பார்க்க வேண்டியது. இந்த கொஸ்டினுக்கான ப்ரோக்ராமிங் வந்து இப்படி தான் பண்ணணும். கொஸ்டின் ஒன் செகண்ட் பார்த்துக்குங்க. செகண்ட் டைம் ஆஃப் பண்ணும்போது நமக்கு கன்வேர் ஆன் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. செகண்ட் டைம் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நமக்கு கன்வேர் ஆன் ஆயிடுச்சு, அவுட்புட் ஆன் ஆயிடுச்சு. அவுட்புட் ரன் ஆகிட்டே இருக்கும். ஓகே கைஸ், ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. தேங்க்யூ.